வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி பட்ஜெட்டுக்கு பின் நடைபெறும் 3 இணையவழி கருத்தரங்குகளில் இன்று காணொலி காட்சி மூலம் பங்கேற்று சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி, ஏற்றுமதி மற்றும் வணிகத்தை எளிதாக்கும் சீர்திருத்தங்கள் குறித்து உரையாற்றுகிறார். விண்வெளி சார்ந்த தடைகள் மற்றும் சைபர் குற்றங்கள் போன்ற வழக்கத்திற்கு மாறான அச்சுறுத்தல்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு சவால்களாக அமைந்துள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற உள்நாட்டு பாதுகாப்புக்கான உயரிய தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிய அவர், நிறுவனங்கள் ஒன்றுக்கொன்று ஒத்துழைப்புடன் செயல்படுவதை உறுதி செய்ய மத்திய அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் நாட்டின் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவுகள் 2 மடங்காக அதிகரித்துள்ளது என்று பிஜேபியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுடெல்லியில் நேற்று நடைபெற்ற தீஷா திட்ட நிகழ்ச்சியில் பேசிய அவர், 2013-14 ஆண்டில் 60,000 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக இருந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு செலவினங்கள் தற்போது 1.27 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது என்று கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அரசு முறை பயணமாக இன்று இங்கிலாந்து மற்றும் அயர்லாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இப்பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு, வர்த்தகம், பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழக மண்டல அலுவலகத்தில் நாளை 5ஆம் தேதி மாலை 3:30 மணி முதல் 5 மணி வரை சிறப்பு குறைதீர்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று தொழிலாளர் காப்பீட்டுக் கழக மண்டல இயக்குநர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். தேசிய வில்வித்தை போட்டியில் கொல்கத்தாவை சேர்ந்த சாஹில் ஜாதவ் தங்கப்பதக்கம் வென்றார். ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்ற சீனியர் காம்பவுண்ட் பிரிவில் இவர் 150 புள்ளிகளை பெற்று பதக்கத்தை கைப்பற்றினார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.